வணக்கம். ஸோ செல்ஃபி ரிவ்யூ ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. லைக் பண்ணாதவங்களாம் நன்றி கிடையாது. இப்போ பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள், நன்றி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ஆண்டவன் கட்டளை படத்தோடது. ஒரு மாத கேப்லேயே மணிகண்டனோட 2வது படம் வருது குற்றமே தண்டனைக்கு அப்புறம். அநேகமாக எனக்கு தெரிஞ்ச இந்த படம் தான் வந்து அவர் டைரக்ட் பண்ணி சினிமாட்டோகிராஃபி பண்ணாத ஒரு படம். சண்முக சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவன் கட்டளை. லண்டனுக்கு போய் சம்பாதிச்சு வாங்கின கடனெல்லாம் அடைச்சிடலான்னு விஜய் சேதுபதி பிளான் பண்ணுறாரு. அவருடைய ஃப்ரெண்டு மூலமாக ஒரு டிராவல் ஏஜென்டோடைய கான்டாக்டையும் பிடிக்கிறார். ஸோ அங்கே ஆரம்பித்து நிறைய தகுடுதத்தம் பண்ணி அடுத்தடுத்து பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாரு. ஸோ விஜய் சேதுபதி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாரா இல்லையா, லண்டன் போய் சம்பாதிச்சாரா இல்லையா, இவரோட லைஃப்பில் எப்படி ரித்திகா சிங் வந்தாங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியணும்னா நீங்கள் ஆண்டவன் கட்டளை படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். My name is Gandhi. Nice name. உன் வைஃப் பேர் என்ன? கார்மேகன் குழலி. பேர் பொருத்தமே நல்லா இருக்க. ஆண்டவன் கட்டளை படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் படத்துடைய ஆக்டர்ஸ். யார் இந்த படத்துக்கு காஸ்டிங் டைரக்டர் தர அவருக்கு எங்களுடைய ஸ்பெஷல் பாராட்டுகள். படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து லீட் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி படத்தோட ஹீரோ. அவர் வழக்கம் போல கலக்கிருக்காரு. அவர் பேசி நடிக்கிற சீன்ஸை விட வர சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா ஸ்கோர் பண்றாரு. ஹீரோயின் ரித்திகா சிங் ஒன் மூவி ஒண்டர் இல்ல அப்படின்றத இந்த படத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரொம்ப மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அடுத்தது யோகி பாபு. அவருடைய கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம். அவர் வர சீன் எல்லாத்துலயுமே தியேட்டரே சிரிப்புல அதிருது. அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருடைய ஒன்லைனர்ஸ் எல்லாமே அவர் சொல்ற விதம் எல்லாமே செம்மையா இருக்கு. இவங்களோட இலங்கை தமிழரா நடிச்சிருக்கிற அரவிந்தன், விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற சாந்தா, பூஜா தேவரியா, சீனு மோகன், எஸ் ஸ்டான்லி, சிங்கம் புலி, வக்கீலா நடிச்சிருக்கிற ஜார்ஜ், அவருடைய அசிஸ்டண்டா நடிச்சிருக்கிற வினோதினி, அப்புறம் லேடி ஜட்ஜா நடிச்சிருக்கிற சுஷீலா, அப்புறம் சைன் போறார் ஒரு தாத்தா, அவர் பேர் சேஷு, அப்புறம் கடைசியில் விஜிலன்ஸ் ஆஃபீஸரா வர ஹரிஷ், இவங்க வரைக்கும் எல்லாருமே ஆண்டவன் கட்டளைக்கு ஏற்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. நம்ம என்ன வேஷம் போடுறோமோ அதை மனசுல உணரணும். டெக்னிக்கலா ரொம்ப நீட்டான படம் இது. சண்முக சுந்தரமுடைய சினிமாட்டோகிராஃபி, அனுச்சரனுடைய எடிட்டிங், கேவோட மியூசிக் எல்லாமே பக்காவா இருக்கு. ஏன்னா ரீரிகார்டிங்ல அங்கங்க கொஞ்சம் சந்தோஷ் நாராயணனை அவர் ஞாபகப்படுத்துறாரு. பட் நல்லா தான் இருக்கு. ஓப்பனிங் டைட்டில் டிசைனும் படத்துல வர டிரான்சிஷனும் அந்த கால சினிமாவை ஞாபகப்படுத்துது. ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல, ஏதாவது காரணமா அப்படின்னு தெரியல. பட் அதுவும் நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. இவர் யாரு? நான் அவர் மச்சான். என் 3ஆவது தங்கச்சி தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. சார் எனக்கு கல்யாணம் இல்லை சார். முதல்லயே இது ஒரு விழிப்புணர்வு படம், அவேர்னஸ் படம்ன்ற ஒரு டிஸ்க்ளைமரோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா படத்துல சொல்ற எந்த மெசேஜுமே பயங்கரமா போதனை மாதிரி எல்லாம் இருந்து நம்மள டயர்டாக்காம எல்லாம் ரொம்ப சிச்சுவேஷனலா, சட்டிலா, அதே சமயம் அழுத்தமாகவும் கன்வே ஆயிருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு காமெடி படம் மாதிரி தான் போகுது. நிறைய பேக் டு பேக் ஒன்லைனர்ஸ், புத்திசாலித்தனமும் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப பிரிஸ்கா படம் வந்து நகருது. படத்துல மெலோட்ராமாவுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தாலும் அதை எதையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம ரொம்ப ரொம்ப சென்சிபிளா நிறைய காட்சிகளை இயக்குனர் ஹேண்டில் பண்ணியிருந்த விதம் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செக்ஸுவல் லைஃப் எப்படிமா இருக்கு? ஆண்டவன் கட்டளை படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல ஒரு கோர்ட் ரூம் சீக்வன்ஸ் ஒன்று வருது. அந்த இடத்துல படம் வந்து இது வரைக்கும் இருந்த எனர்ஜி எல்லாம் அப்படியே மொத்தமா போயிட்டு அப்படியே தூங்கிடுது படம். அங்கேருந்து கொஞ்சம் டயர்டான ஒரு ரன்னிங் ரேஸ் போடுற ஆள் மாதிரி கொஞ்சம் டயர்டாகி கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபினிஷ் லைனை டச் பண்ணுது. படத்துல வந்து நிறைய டீடைலிங் கொடுத்துருக்காங்க. பட் அது கொஞ்சம் லேக் இல்லாம இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லியிருக்கலாம். All the best for your marriage. தேவையில்லாம இடைத்தரகர்களை நம்பாதீங்க. நம்மளுக்கு தேவையான விஷயத்த ஒழுங்கா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போனாலே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மெசேஜை முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாகவும் அழுத்தமாகவும் சொல்லியிருக்கிற படம் ஆண்டவன் கட்டளை. பட் எல்லா தரப்பு ரசிகர்களும் இந்த படம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சில ஷார்ட் கமிங்ஸை நீங்க வந்து பெருசா நினைச்சிக்க மாட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இது ஒரு நல்ல சினிமா. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்ல பேசினா பிரச்சனை இல்லை. அதனால தான் நானும் காந்தியும் லண்டன் போகிறோம். காக்கா முட்டை படம் மாதிரி இந்த படத்துலயும் மணிகண்டன் வந்து போற போக நிறைய விஷயத்தை பயங்கரமா கலாச்சிட்டு போயிருக்காரு. நிறைய சர்க்காசம், நிறைய சட்டையர் உள்ள ஆசாமி போல இருக்காரு. ஆனா நேர பேட்டிலாம் பார்க்கும்போது அப்படிலாம் தெரியல, ரொம்ப சாந்தமான ஒரு ஆள் மாதிரி இருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த படத்துல ஆண்டவன் கட்டளை படத்துல ஒரு போலீஸ்காரர் 500 ரூபாய்க்கு சேஞ்ச் வாங்குறதுக்காக வருவார். போலீஸ்காரருக்கு சேஞ்ச் எல்லாம் தேவைப்படாது, இவர் நிஜமாவே போலீஸ்காரர் தானா அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாம நீங்க போங்க பக்கத்தில் டாஸ்மாக்ல கண்டிப்பா சேஞ்ச் இருக்குன்னு வர சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி போற போகிற எல்லாத்தையும் பயங்கரமா கலாய்க்கிறது. நம்ம வந்து இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது அப்படின்னு கேள்விப்பட்டிருவோம். இவர் வந்து மணிகண்டன் ஊசியிலேயே வாழைப்பழத்தை ஏத்துறாரு. ஆக்சுவலா இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சொல்றேன் அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அனுப்பிக்கிறது யாரு? அவன் இல்ல போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும்.